வணக்கம். போஸ்டர்ஸ் எயிட் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சிவகங்கை பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளோடு வியாபாரிகள் வாக்குவாதம். மாற்று இடம் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு செல்ல மறுத்து வியாபாரிகள் போராட்டம். ராமநாதபுரத்தில் காவேரி கூட்டு குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி மின் மோட்டாரில் பழுது. மோட்டாரை நிறுத்த முடியாததால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி அலட்சியம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் சாலை வசதி இன்றி தவிக்கும் 272 குக்கிராமங்கள். இறந்தவரின் உடலை தோழி கட்டி சுமந்தபடி 7 கிலோமீட்டர் நடந்து செல்லும் அவலம். தஞ்சையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் போராட்டம். நாற்பது ஆண்டுகளாக குப்பை மலையாக காட்சியளித்து வந்த பிக்காச்சியப்பா ஏரி. ஏரியை மீட்டெடுத்த இளைஞர்களின் சமூக அக்கறையை விளக்கும் செய்தி தொகுப்பு. சிவகங்கை பேருந்து நிலையத்தில் நடைபாதை வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு செல்ல மறுத்து வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் ராணி ரங்கநாச்சியார் பேருந்து நிலையம் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மதுரை, திருப்பத்தூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாள்தோறும் 3000க்கும் அதிகமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த பேருந்து நிலையம் சமீபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு வணிக வளாகங்களும் கட்டப்பட்டன. இந்நிலையில் பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலில் பழம், பூ வியாபாரம் செய்து வந்த 15 கடைகளுக்கும் தள்ளுவண்டி வழங்கப்பட்டு பேருந்து நிலையத்தின் உள்ளே வியாபாரத்திற்காக தனியாக இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் வியாபாரம் நடக்கவில்லை என கூறி மீண்டும் அதே இடத்தில் கடைகளை அமைத்தனர். நகராட்சி நிர்வாகத்தினர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்பட்ட போது வியாபாரிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியின் மின் மோட்டாரில் ஏற்பட்ட பழுது காரணமாக பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக ஓடியது. ராமநாதபுரம் நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளன. இந்நிலையில் சுமார் 80,000 மக்கள் வசித்து வருகின்றனர். பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக நாள்தோறும் 30 லட்சம் லிட்டர் காவிரி குடிநீர் பெறப்பட்டு நகரின் பல்வேறு பகுதியில் உள்ள குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகள் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய மின் மோட்டாரில் பிரேக்கரில் பழுது ஏற்பட்டதால் மின் மோட்டார் இயக்கத்தை நிறுத்த முடியவில்லை. இதனால் 3 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி முழுவதுமாக நிறைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வெளியேறி ஓடியது. இதனால் அப்பகுதி முழுவதும் வெள்ளம் நீர் தேங்கி குளம்போல் காட்சியளித்தது. இப்பழுது குறித்து ஏற்கனவே பொதுமக்கள் புகார் கொடுத்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குடிநீர் வீணாகி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். ஜவ்வாது மலைப்பகுதி சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை தோழி கட்டி 7 கிலோமீட்டர் வரை சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 272 மலை குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு வாழும் மலை கிராம மக்கள் சிறுதானிய நெல் ரகங்களை பயிரிட்டு தொழில் செய்து வருகின்றனர். இந்த 272 மலை குக்கிராமங்களுக்கும் சாலை வசதி என்பது பெயரளவிற்கு கூட கிடையாது. இப்பகுதி மக்கள் தங்களின் அன்றாட தேவை மற்றும் மருத்துவத்திற்கான அவசர தேவை என அனைத்து தேவைகளுக்கும் நடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அத்துடன் தங்களின் விளைபொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்லவும் வாகன வசதியின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜமுனா மரத்தூர் வட்டம் பால்வாரி கிராமத்தை சேர்ந்த ரங்கநாதன் என்பவருக்கு இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. அவரை தோழி கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மீண்டும் அதேபோன்று தோழி கட்டி ஊருக்குள் சுமந்து வந்து அங்கிருந்து இறுதிச் சடங்கு செய்யும் இடத்திற்கு சடலத்தை சுமந்து சென்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் இந்த மலை கிராமங்களில் வாடிக்கையாகவே நடைபெற்று வருகிறது. எனவே தங்களுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது.
தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டம் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தராமல் இழுத்தடிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்தி திணிப்பு என்ற பெயரில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கான கல்வி தொகையை கொடுக்க மறுப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இதை வன்மையாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நெற்பயிர் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகை என்பது வரவு வந்துவிட்டது. அதை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்க காலம் தாழ்த்தி வருகிறார்கள். குறிப்பாக மெலட்டூர் பிற்காவில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கான நிதி என்பது வந்துள்ளது. அதை உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும். புதுக்கோட்டையில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் டிவிஎஸ் கார்னர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் சாலை விரிவாக்கம் மற்றும் ரவுண்டானா அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது. அத்துடன் புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனையில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை கட்டுவதற்காக 3,25,00,000 ரூபாய் மதிப்பில் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் சாலை விரிவாக்கம் மற்றும் மருத்துவமனை கட்டுமான பணிகளை அமைச்சர் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். கொடைக்கானலில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி மற்றும் போட்டிகளில் பள்ளி மாணவ மாணவியர் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மத்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் அறிவியல் கண்காட்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் கொடைக்கானல் பகுதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் மின்சார சிக்கனம், சாலை பாதுகாப்பு, இயற்கை குளிர்சாதன பெட்டி, சூரிய குடும்பங்கள், இயற்கை வளங்கள், மழைநீர் சேகரிப்பு, சாலை விபத்து தடுப்பு போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. அத்துடன் ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாகூர் அருகே சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்திய அப்பகுதி மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் அடுத்த பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இதற்காக 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கினாலும் நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், விவசாய கூலியாளர்களுக்கு மறுவாழ்வு மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று அந்நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் இழப்பீட்டுத் தொகை வழங்க காலதாமதம் செய்ததால் நிலம் கொடுத்த விவசாயிகள் கடந்த ஆண்டு மே மாதம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள் மறுவாழ்வு மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே முறையான அறிவிப்பு இல்லாமல் நடத்தப்பட்ட கூட்டுறவு கடன் சங்க பேரவை கூட்டம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரங்கசமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ள கூட்டுறவு கடன் சங்கம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தில் 2,350 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் கூட்டுறவு கடன் சங்க பேரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஒரு நாளிதழில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு உறுப்பினர்களுக்கு முறையாக சென்று சேரா நிலையில் ஒரு சிலர் மட்டுமே கூட்டத்திற்கு வந்திருந்தனர். தண்டோரா மூலமும் கடிதம் மூலமும் அறிவிப்பு செய்யாதது குறித்து உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் கூட்டத்தை ஒத்திவைக்கவும் வலியுறுத்தினர். இதனால் மறுதேதி குறிப்பிடாமல் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்தனர்.
போஸ்டர்ஸ் எட்கேரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் 1008 பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு பூஜை செய்தனர். இதனையொட்டி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு மலர்கள் கொண்டு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அத்துடன் 1008 பெண்கள் பங்கேற்று திருவிளக்கிற்கு மலர் மற்றும் குங்குமம் தூவி பூஜை செய்து வழிபட்டனர். இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த பூஜையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். ஓம் தரஹாசோ ஜனமுக்தி ஓம் கலாத்மிகாயை நமஹ ஏக்ஷத்யை நமஹ ஓம் ஓம் சச்சிதானந்த ஓம் மகாமாயை நமஹ. ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி நடைபெற்ற போன் ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இந்நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 28இல் கட்டுமான பணிகள் துவங்கின. இதனையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் கொண்டாடப்படுகிறது. ஆரோவிலின் 57ஆம் ஆண்டு உதய நாளை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் போன்ஃபயருடன் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் NSPCA ஏற்பாடு செய்த விலங்குகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். உதகை மலை ரயில் நிலையம் முன்பு துவங்கிய இப்பேரணியில் பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற மாணவர்களின் இந்த பேரணி சேரிங் கிராஸ் பகுதியில் முடிவடைந்தது. இப்பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் விலங்குகளின் பாதுகாப்பு குறித்து முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். முன்னதாக பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா NSPCA வாசகங்கள் பதிக்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் NCC மாணவர்களின் ஊமை நாடகம் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை அருகே தேசிய மாணவர் படை மாணவர்களின் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மரியகிரி மலங்கரை கத்தோலிக்க கல்லூரி பேராசிரியர் செல்வகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு தேசிய மாணவர் படை நாயக் சுபேதார் காதர் பாஷா கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் 6 பள்ளிகளை கடந்து பேரணி சென்ற மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஊமை நாடகத்தை அரங்கேற்றினர். முடிவில் போதைக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நாட்டுச்சாணி கீழ தெருவில் சிவலிங்கம் வடிவில் இருந்த தேங்காய்க்கு கிராம மக்கள் பூஜைகள் செய்து வழிபட்டனர். அங்குள்ள பத்திரகாளியம்மன் கோவில் சிவராத்திரி அன்று சிறப்பு பூஜை நடைபெற்றன. அப்போது கோவிலுக்கு அருகில் தென்னை மரத்திலிருந்து விழுந்த தேங்காய் சிவலிங்கம் வடிவில் இருந்தது. அதற்கு விபூதி பட்டையிட்ட மக்கள் பால் மற்றும் திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பொதுவாக கோவில்களில் தேங்காய் உடைத்து பூஜைகள் செய்வது வழக்கம். ஆனால் தேங்காயை கடவுளாக்கி வழிபட்ட கிராம மக்களின் செயல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்தி வழங்க வருகிறது விளையாட்டு களம். அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற வழுக்குமரம் ஏறும் போட்டியில் இளைஞர்கள் ஆர்வமோடு பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த எரிச்சி சிதம்பரம் விடுதி கிராமத்தில் கோவில் திருவிழாவை ஒட்டி
வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. வலுவழுப்பான பைப்பின் மீது இளைஞர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி உச்சியில் கட்டப்பட்டிருந்த பொருட்களை கைப்பற்றி வெற்றி பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற பனங்குளம் பகுதியைச் சேர்ந்த பயமறியான் தம்பிகள் அணியினருக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அரியலூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திமிலை பிடித்த வீரர்களை காளைகள் திக்குமுக்காட வைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிங்கராயபுரம் கிராமத்தில் புனித அந்தோணியார் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அன்னை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, ஆத்தூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 700 காளைகள் பங்கேற்றன. அத்துடன் 400 மாடுபிடி வீரர்களும் களத்தில் இறங்கினர். ஜல்லிக்கட்டு போட்டியை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் கோட்டாட்சியர் ஸ்ரீஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை வீரர்கள் அதன் திமிலை பிடித்து அடக்கினர். துள்ளி குதித்து ஓடிய காளைகள் மாடுபிடி வீரர்களை நெருங்க விடாமல் விரட்டின. சூப்பர் மாடு ஒரு சேர்ப்பா அருமையான காலை, அருமையான வீரர் மாடு வெற்றி. ஒரு ஆள் மட்டும் பிடிக்கிற, 2 பேர் பிடிக்கூடாது தம்பி. இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம், கட்டில், பீரோ, சைக்கிள், சேர், டிவி, பண முடிச்சுகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. அறந்தாங்கியில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் மாடுகள் அனல் பறக்க இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திணையாக்குடி திருநெல்வேலி வயல் கிராம மக்கள் சார்பில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு, பூஞ்சிட்டு மாடு என 3 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன. மாடுகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த நிலையில் சாலை இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் கைதட்டி சாரதிகளை உற்சாகப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு 1,32,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. ஓடி